ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், சரியான பரிகாரம் செய்யவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. சரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகனசே நமஹ. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மதம் அகல்மஷம். கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி சுவாகாசோதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகனச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான மன்மத வருடம் ஆடி மாதம் 2ஆம் தேதி 18/7/2015 சனிக்கிழமையான இன்று பல நல்ல ஆன்மீக தெய்வீக விஷயங்களை பேசலாம். ரொம்ப நன்றி சுவாமிஜி. தொடர்ந்து முதல் நேயர் இன்னைக்கு யார் எங்க இருந்து பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். நாங்க குஜராத்ல இருந்து பேசுறோங்க. உங்களோட பேர் சொல்லுங்கம்மா. சூர்யா பாலு. சொல்லுங்கம்மா, நீங்க யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசணும் இன்னைக்கு? என்னோட பொண்ணுக்கும் பையனுக்கு மனவருக்கு கேட்கணுங்க. சரிங்கம்மா, அவங்க 2 பேருடைய பேர், பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. நீதி கேட்ட நட்சத்திரம் விச்சிக ராசி 31/5/1999. பையன் பேரு அக்ஷ் 5/7/2002. அவனுக்கு வந்து ரிஷபம் பரணி. அவங்க அப்பாவுக்கு வந்து பாலு ஐயர் உத்தர நட்சத்திரம் சிம்ம ராசி 25/2/67. பையனுக்கு படிப்பு பார்க்கணும். பொண்ணு வந்து 11ஆவது படிக்கிறான். என்ன படிப்பு? ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்திருக்கான், மேக்ஸ் எடுத்திருக்கான். சரிங்கம்மா. பையன் வந்து படிப்புல கொஞ்சம் வீக்கா இருக்கான். உங்க அப்பா வந்து பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காரு. எப்படி இருப்பாரு? என்ன உடம்பெல்லாம் எப்படி இருக்கும்? வேற உடல் ஆரோக்கியத்தை குறித்தும் எதிர்காலத்தை குறித்தும் நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? சரிங்கம்மா, நீங்க கேட்ட கேள்விகளுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் செய்யலாம், உங்களுடைய எதிர்காலமும் உடல் ஆரோக்கியமும் எப்படி இருக்கு அப்படிங்கறத சப்தரிஷி வாக்கியம் மூலம் சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சொல்லுங்கம்மா. நமஸ்காரம் சுவாமிஜி. நமஸ்தே. என்ன உத்தியோகம் பண்றாருமா? அவர் வந்து கெமிக்கல் இன்ஜினியரா இருக்காரு. எத்தனை வருஷமா அங்க இருக்கீங்க? நாங்க வந்து 40 வருஷமா இருக்கோம் இந்த குஜராத்ல. சரி, இப்ப குழந்தைகள் அங்கதான் படிக்கிறாளா? குழந்தைங்க படிக்கிறதெல்லாம் இங்க குஜராத்ல தான் படிக்கிறாங்க. சரி, உங்க கணவர் வந்து சிம்ம ராசி, என்ன நட்சத்திரமா? உத்தர நட்சத்திரம், சிம்ம ராசி. இப்ப அவரோட வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும், குழந்தைங்களோட படிப்பு, இது 2 விஷயமா கேட்டிருக்கீங்க. சரிங்களா? உங்க குலதெய்வம் எது? வந்து அருண்கரை அம்மன். எந்த ஊர்லமா? அது கூடலூர் பக்கத்துல இருக்கு. நீங்க தரிசனம் பண்றது உண்டா? இப்ப வந்தோம். இப்ப வெக்கேஷன் லீவ்ல வந்து சாமி கும்பிட்டு வந்தோம் நாங்க. சரிம்மா. இப்ப வந்து சப்தரிஷி வாக்கியப்படி இவங்களுக்கு என்ன மாதிரியான அமைப்பு வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்றேம்மா. இப்போ உங்க கணவரோட தொழில் சிறப்பா இருக்கிறதுக்கு அவர் வந்து ஒரு எளிய பரிகாரம் ஒன்று சொல்றோம். அதை வந்து செய்ய போறோம். அதாவது எந்த மாசமா இருந்தாலும் பரவாயில்ல, உத்திர நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் கட்டாயம் மதுரா போயிட்டு வாங்க. மதுரா போய் கிருஷ்ண பகவானை தரிசனம் பண்ணுங்கள். நீங்கள் உத்திர நட்சத்திரம் அன்னைக்கு மதுரா போய் அங்கே கிருஷ்ண பகவானை தரிசனம் பண்ணுங்கள். புறப்படுறது வந்து மகமாக இருக்கலாம், பூரமாக இருக்கலாம். ஆனால் அங்கே தரிசனம் பண்ணுறது மட்டும் உத்திரா நட்சத்திரம் அன்னைக்கு கிருஷ்ணனை தரிசனம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு வந்த பிறகு முடிஞ்சால் உங்களுக்கு அங்கே வசதிப்பட்டால் கிருஷ்ண துளசி வச்சு பூஜை பண்ணுங்கள். ஒரு உத்திர நட்சத்திரம் அன்னைக்கும் வீட்டிலேயே கிருஷ்ண பகவானை வச்சு வழிபாடு பண்ண சொல்லுங்கள். உங்கள் கணவரோட தொழில் மிக சிறப்பாக இருக்கும்னு சப்தரிஷி வாக்கிய ரீதியாக வந்திருக்கு. பசங்களோட கல்வியை பற்றி கேட்டிருக்கீங்க. இப்போ நான் சொல்கிறது கொஞ்சம் பிரயாணம் பண்ணக்கூடிய விஷயமா இருந்தாலும் வேறு வழி இல்லைன்றதுனால இதான் நல்லதுன்னு சொல்லுவோம். அதாவது நீங்கள் கயா க்ஷேத்திரம்னு இருக்குது பீகாரில், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே கயா க்ஷேத்திரம் போனீங்கன்னா அங்கே புத்த கயான்னு இருக்குது. அதாவது கயா க்ஷேத்திரத்துலேயே புத்த கயான்னு கயாவில் இறங்குனீங்கன்னா அங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டரில் இருக்குது. அந்த புத்த கயாவில் சரஸ்வதிக்கு ஒரு ஆலயம் உண்டு, பழமையான ஆலயம். அந்த சரஸ்வதி ஆலயம் எதிர ஒரு தியான பீடம்னு வட்டமாக இருக்கும்.
அந்த இடத்துல போய் சரஸ்வதியை தியானம் பண்ணுறவாளுக்கு அந்த குடும்பத்தில் இருக்க குழந்தைகளுக்கு கல்வி வந்து வெகு சிறப்பாக வரும்னு சொல்லுவாள். ஆனால் எல்லாரும் புத்தகையா போனால் நேராக போயிட்டோ உள்ளே போய் தரிசனம்லாம் பண்ணிட்டு வெளில வந்துடுவா புத்தரை. ஆனால் அவள் அந்த இடது கை பக்கத்தில் இருக்க அந்த சரஸ்வதியோட ஆலயத்தை விட்டுடுவா. ஆனால் கட்டாயம் அந்த சரஸ்வதியோட ஆலயத்துக்கு போங்க. சரஸ்வதி தேவி இருக்கா, அதுக்கு எதிர ஒரு வட்டமான கல் இருக்குது, அங்கே தபஸ் பண்ணுறது விசேஷம்னு சொல்லுவாள். அங்கே உட்கார்ந்து அந்த கல்லை தொட்டுண்டு சரஸ்வதி தேவியை தியானம் பண்ணிட்டு வாங்க. இதுக்கு வந்து நீங்கள் கிழமையில் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை, நாள் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. அதை பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் தொடர்ந்து சரஸ்வதி தேவியை வழிபாடு பண்ணிகிட்டே வாங்க. 2 குழந்தைகளோட எதிர்காலமும் கல்வியும் மிக பிரகாசமாக இருக்கும். வேறு எந்த பரிகாரமும் வேண்டாம். இது ஒரு நீண்ட பயணம் நினைக்க வேண்டாம். கட்டாயம் இந்த தீர்த்த யாத்திரை பண்ணுங்கள். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.